பாண்டியராஜன் வந்து மொழி வந்து நான் பார்க்குறேன். அவனுக்கு ஒரே வார்த்தை, அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டான்னா அவனுக்கு அது பிடிச்சிருது. ஒரு ஸோ அவன் சின்ன வயசில் ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்துருக்கேன், ஒரு டேரக்டர் சிறந்து ஒரு சினிமாவில் ஒரு 20 வருஷம் ஒரு டேரக்டர் இருக்கான்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு படிச்சுக்கிறேங்க, ஜிம் காலிங்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எங்கே சிறப்பாக வரான்னா, தான் சின்ன வயசில் எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, ஆச்சரியப்படுற விஷயத்த தன் இதயத்தில் போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து 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 சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அது மாதிரி மொழியை, அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நாள் போனான்னு தெரியல, எதனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மொழியை, அந்த வட்டார வழக்கு மொழியை அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமாக பார்க்குறான். டைரக்ட் பண்ணும்போது கூட, சார் அந்த அந்த வார்த்தை நம்ம இப்படி பேசலாம் சார் அப்படிம்பா. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அவனுடைய படங்கள் வந்து அவன் எனக்கு இது இப்படி தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்குறாரு, நான் ப்ரொடியூசர் வந்து நான் வந்து காசை திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் அந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து இட் ஷுட் கிவ் மீ ப்ரவுட்னஸ், இட்ஸ் ஆல்சோ ப்ளோட் மை பாக்கெட். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனுடைய பயணம் அதில் அப்படியே போயிட்டு. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாண்டி. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குகிற டேரக்டரில் அவன் 1-2 வந்துடுவான் ஆக்சுவலாக.